அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு abisrecipe. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் டே 24 தேவுக்கு என்ன பேக் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பனானா வாழைப்பழ தோசை. நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கும் போது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிட்டேன், ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தேங்காய் திரும்பி இருந்தோம் அப்படின்னா இந்த பல்ஸ் பண்ண வேண்டாம், நான் நாட்டு சக்கரை சேர்த்துறேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பழம், நான் செவ்வாழை பழங்கிறதுனால அதை சேர்த்திக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து சத்து மாவு கலக்கிறேன். இதில் சத்து மாவும் சேர்த்த போகிறேன், கோதுமை மாவும் சேர்த்த போகிறேன். ஸோ 2 ஈக்குவல் அமௌண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பனானாவை சேர்த்திக்கிறேன். தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடாலாம் வந்து இதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். உப்பு மட்டும் வந்து அந்த இனிப்பு சுவை வந்து நல்லா தெரியறதுக்காக சேர்த்திருக்கேன். கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஊற்றிட்டோம் அப்படின்னா போதும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து இது நல்லா வேகணும். நெய் சேர்த்துனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த பக்கம் அது நல்லா வெந்துருச்சு. ஸோ இதெல்லாம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேக வைக்கணும், ஓரத்தில் நான் ஊற்றிருக்கிறதுனால. ஸோ இதை ரெண்டுத்தையும் மட்டும் நான் நல்லா இன்னி சென்டரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான். இதுதான் வந்து நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து வச்சுருக்கேன். வாழைப்பழ கோதுமை சத்து மாவு தோசை நம்ம பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஒரு டிஃபனில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து முட்டைக்கோஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்து இந்த பர்பிள் முட்டைக்கோஸ் வந்து இருந்துச்சு, ஸோ அதை வந்து சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்லா வணங்கணும், வணங்கியே நல்லமாக வேக வச்சிடலாம். உப்பு, காரத்துக்கு வந்து கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துறேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வணக்கி எடுத்துட்டோன்னா பொரியல் ரெடி ஆயிரும். தயிர் சாப்பாடு தான் பண்ண போகிறேன். சரி, ஆடி வெள்ளி ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. அதனால் சாப்பாட்டில் வந்து சாப்பாடு நல்லா பிசைஞ்சிட்டு தயிர் ஊற்றி பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்திக்கிறேன், பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கிறேன். ரெண்டுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி வந்து துருவி சேர்த்திருக்கேன், அதனால் அவங்களால வந்து அதை எடுத்து வைக்க முடியாது, சாப்பிட்ருவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். வேறு வந்து பழங்கள் ஏதாவது சேர்த்துனா வந்து மாதுளம்பழம் சேர்த்துனா வந்து அவனுக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற தயிர் சாப்பாட்டை இதில் சேர்த்திக்கலாம். கடைசியாக இதில் என்ன பண்ண போகிறேன்னா பால் சேர்த்துறேன். தயிர் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்துச்சு, ஸோ பால் சேர்த்துனோம் அப்படின்னா மத்தியானம் அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த கொதி வந்துருச்சு அப்படின்னாலே போதும். நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன டிஃபனில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.